Hi students, welcome to Simmas classes. One dimensional heat equations. So இதுவரையும் one dimensional wave equations ஓட ப்ராப்ளம்லாம் பார்த்தோம். அந்த ப்ராப்ளத்தோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் ஒரு ராடில் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்றதை நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். Find the temperature U of x comma t in a laterally insulated heat conducting bar of length L with its end kept at 0 degree with the initial temperature in the bar U of x comma 0 is equal to 100 sin of pi x by 80 and L is equal to 80 centimeter. இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். சரி, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த் 80 சென்டிமீட்டர், அதை நான் எல்லுன்னு எடுத்துக்கிட்டதுனால 0 to L. இப்போது இதில் இந்த டெம்பரேச்சர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் 100 sin of pi x by 80 இப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லேட்டரலாக இந்த இடத்துல ரெண்டு எண்ட் பாயிண்ட்டும் டெம்பரேச்சரும் 0 டிகிரி சென்டிகிரேட்டாக மாறுது. இது 0 டிகிரி சென்டிகிரேட்டாக மாறும் பொழுது அந்த ராடில் இருக்கிற டெம்பரேச்சர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ஒவ்வொரு பாயிண்ட்லையும் என்ன டெம்பரேச்சர் இருக்குது ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றத இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். அதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் நமக்கு தெரியணும். டோ யூ பை டோ டி ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இது செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அகெயின் இதை சால்வ் பண்ணால் நமக்கு we get a solution. அந்த சொல்யூஷன்ஸை அதில் இருக்கிற கான்ஸ்டண்ட்டை பொறுத்து நம்ம மூணாக கிளாஸிஃபை பண்ணலாம். அந்த பாசிபிள் சொல்யூஷன்ஸ் என்னென்னா, இஃப் கே இஸ் பாசிட்டிவ் யூ ஆஃப், அதாவது கிடைக்கிற கான்ஸ்டண்ட்டை பாசிட்டிவாக நான் கன்சிடர் பண்ணால் யூ ஆஃப் எக்ஸ் கமா டி ஈக்குவல் டு ஏ இ பவர் பிஎக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் பிஎக்ஸ் இன்ட்டு இ பவர் ஆல்ஃபா ஸ்கொயர் பி ஸ்கொயர் டின்னு எழுதிக்கலாம். இதே அந்த கான்ஸ்டன்ட் கேவை நான் நெகட்டிவாக இருந்ததுன்னா யூ ஆஃப் எக்ஸ் கமா டி ஈக்குவல் டு ஏ காஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் பி சைன் பிஎக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பி ஸ்கொயர் டின்னு எழுதிக்கலாம். மூணாவது, அந்த கான்ஸ்டன்ட் ஜீரோவாக இருந்ததுன்னா யூ ஆஃப் எக்ஸ் கமா டி ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இதுதான் மூணு பாசிபிள் சொல்யூஷன். நமக்கு இருக்கிற பவுண்டரி கண்டிஷன் என்னன்னு பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எண்ட் பாயிண்ட்ஸ் கெப்ட் அட் 0, இன்சுலேட்டட் பண்ணிவிட்டு எண்ட் பாயிண்ட்டை 0ல் வச்சுருக்காங்க. அப்போ யூ ஆஃப் 0 கமா டி ஈக்குவல் டு 0 அண்ட் யூ ஆஃப் எல் கமா டி 0. அடுத்தது இனிஷியலாக டெம்பரேச்சர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்றத நமக்கு ஒரு ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. யூ ஆஃப் எக்ஸ் கமா 0 இஸ் ஈக்குவல் டு 100 சைன் பை எக்ஸ் பை 18 கொடுத்துருக்காங்க. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் போடும்பொழுது, அதுவும் நம்ம எல்லுன்னு வச்சுக்கிட்டு ப்ராப்ளம் போடும்பொழுது நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸில் இது கான்ஸ்டன்ட், அதனால் இதை வெளியே எடுத்துகிட்டு போகிறோம், அதனால் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி சைன்குள்ளே காஸ்க்குள்ளே இல்லை அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷனோட ப்ராடக்டில் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை 80யோட ப்ராடக்டாக எழுத கற்றுக்கிட்டோம்னா அதை எல்லாம் மாற்றலாம். ஸோ இங்கே டேரெக்டாக 80க்கு பதிலாக எல் போடலாம். ஸோ இட் இஸ் 100 சைன் எக்ஸ் பை சைன் ஆஃப் பை எக்ஸ் பை எல். இப்போ இதுதான். இப்போது பேஸ்ட் ஆன் த பவுண்டரி கண்டிஷன் the suitable solution என்னன்னா u of x comma t equal to a cos px plus b sin px into e power minus alpha square p square t. இதான். இப்போ இதில் எனக்கு a வேல்யூ தெரியாது, p வேல்யூ தெரியாது, b வேல்யூ தெரியாது. இந்த மூணு வேல்யூவை இந்த மூணு பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இப்போது ஃபஸ்ட்டு பவுண்டரி கண்டிஷனை ஈக்குவேஷன் 1ல் apply பண்ணா apply the condition u of 0 comma t equal to 0 in 1 we get என்ன வரும், x க்கு பதிலாக 0 t க்கு பதிலாக t போட்டால் u of 0 comma t equal to again நம்ம cos 0 வேல்யூ 1. இப்போ 1 into a will get a, sin 0 into b will get 0. அப்போ a ப்ளஸ் 0 ஈக்குவல் டு ஏன்னு வரும். ஸோ u ஆஃப் 0 கமா டியில் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் ஃபஸ்ட்டில் a வரும்.
இங்கே டீக்கு பதிலாக டி தான் போடுறோம். அப்போ e பவர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பி ஸ்கொயர் டி ஈக்குவல் டு 0. பாருங்கள், அதே டிஸ்கஷன். ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம் ஈக்குவல் டு 0. அப்போது அட்லீஸ்ட் ஒரு டேர்ம் வந்து இங்கே 0வாக இருக்கணும். e பவர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பி ஸ்கொயர் டி வந்து 0 ஆகிறதுக்கான பாசிபிள் இல்லை. ஏன்னா இது 0ன்னா u ஆஃப் x, t 0 ஆகிடும். அப்படின்னா என்ன மீனிங்கு? எண்டு 0வாக இருக்கும் பொழுது டெம்பரேச்சர் எல்லா பாயிண்ட்லேயும் 0ன்னு கன்க்ளூஷன் வரும், which is not correct. Therefore இந்த டேர்ம் வந்து 0 இல்லை. This implies that a equal to 0. இப்போ substitute a equal to 0 in equation 1, we get u of x, t equal to, இது 0 ஆயிடுச்சுன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ வில் கெட் b sin px into e பவர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பி ஸ்கொயர் டின்னு எழுதிக்கலாம். இது ஈக்குவேஷன் 2. இப்போ இதுதான் கரெக்ட் சொல்யூஷன். இதில் செகண்ட் பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணும். செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் என்னது? u ஆஃப் l, t ஈக்குவல் டு 0. இதை ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணால் என்ன மீனிங்? எக்ஸுக்கு பதிலாக l போடணும், டீக்கு பதிலாக t போட்டால் u ஆஃப் x, t ஈக்குவல் டு b into sin pl into e power minus alpha square p square t, which is equal to 0. Product of 3 term equal to 0. And again, இது நம்ம 0 இல்லைன்னு பார்த்துட்டோம். This implies that either b 0வாக இருக்கணும் or sin pl 0வாக இருக்கணும். இப்போ b 0ன்னு எடுத்துக்கோங்களேன். again u of x, t equal to 0ன்னு வந்துடும். அப்படி 0ன்னு வந்துச்சுன்னா அது ஒரு trivial solutions. அதனால் b not equal to 0. This implies that sin pl is equal to 0. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்பர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து p வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் டைரெக்டாக அப்படியே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ த ரைட் ஹேண்ட் சைடு நம்பரையும் வி கன்வெர்ட் இன்டு சைன். அதுக்கு 0 எப்போ வரும்ன்றதான ஜென்ரல் சொல்யூஷன் ட்ரிக்னாமெட்ரியில் எழுதணும்னா sin n pi வந்து 0. திஸ் இம்ப்ளைஸ் தட் pl is equal to n pi வரும். we get p is equal to n pi by l. So substituting p equal to n pi by l in equation 2, we get இதில் p க்கு பதிலாக n pi by l போடுறோம். போட்டால் u of x, t equal to b into sin n pi x by l e power minus alpha square n square pi square t by l squared வரும். இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போது இது வந்து ஒரு பாயிண்டில் எடுக்கிறது. ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். therefore the general solution u of x, t equal to summation n is equal to 1 to infinity bn sin n pi x by l e power minus alpha square n square pi square t by l square. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போது தேர்ட் பவுண்டரி கண்டிஷனை ஈக்குவேஷன் 4ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் we get என்ன வரும்? டீக்கு பதிலாக 0 போடணும். இதில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ். இப்போ u of x, 0 equal to summation n is equal to 1 to infinity. இந்த bn அப்படியே வரும். sin of n pi x by l. இங்கே tக்கு பதிலாக 0 போட்டால் e power 0. e power 0 வேல்யூ வந்து 1. ஸோ this is equal to என்ன எழுதிக்கணும்? 100 sin pi x by l. பாருங்கள், இங்கேயும் சைனில் இருக்குது, இங்கேயும் சைனில் இருக்குது. அப்போ இதை முதல்ல இந்த சீரீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஈக்குவேட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சைன் இன் போத் சைட் பண்ணிட்டோம்னா we get the result. பண்ணால் இங்கே என்ன வரும்? இது b1 sin pi x by l plus b2 sin of 2 pi x by l plus b3 sin of 3 pi x by l plus etc. this is equal to இங்கே 100 sin pi x by l. இதான் நமக்கு கிடச்சிருக்கு. இதிலிருந்து சைனோட கோஎஃபிஷியண்ட்டை ஈக்குவேட் பண்ணுங்க. அப்படி நான் பண்ணோம்னா b1 is equal to 100 வரும். b2 equal to b3 equal to b4 equal to etc. all other terms are 0. ஏன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் sin 2 pi x by கிடையாது, 3 pi x by l இல்லை. அதனால் அந்த டேர்ம் எல்லாம் will consider as 0. So this implies that இதில் பார்த்தீங்கன்னா b1 ஒரு பாயிண்டில் மட்டும்தான் we get the result. Therefore the general solution எப்படி வரும்? u of x, t equal to b1க்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? 100 sin of pi x by l into e power ஆல்ஃபா ஸ்கொயர் என்னுக்கு பதிலாக 1 போட்டுடுறோம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பை ஸ்கொயர் டி பை எல் ஸ்கொயர்னு வரும். இங்கே எல்லுக்கு பதிலாக ஐம் கோயிங் டு சப்ஸ்டியூட் 80 போட்டோம்னா 100 சைன் ஆஃப் பை எக்ஸ் பை 80 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பை ஸ்கொயர் டி பை 80 ஸ்கொயர் 6400. ஸோ இதான்
இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.